அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு உலகிலே வாகனம் ஓட்டுதல் மிக அதிகமாக பெருகிவிட்டது. இப்படி வாகனம் ஓட்டுகின்ற ஓட்டுநர் தங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, பாடல்கள் கேட்குறாங்க. இந்த பாடல் கேட்பது சரியா இல்லையா என்பதைத்தான் நாம் இந்த காணொளி காட்சியில் பார்க்க போகிறோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்றுவலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாகனம் ஓட்டும் பொழுது குத்து பாடல்கள், பீட் அதிகமாக இருக்கக்கூடிய பாடலை கேட்கலாமா என்றால் கூடாது, கூடவே கூடாது. ஏன் சார் கூடாது அப்படின்னா, முதல் விஷயம், நம்முடைய அந்த கவனச்சிதறலை கொண்டு வந்துவிடும். வாகனம் ஓட்டுபவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிராஃபிக்கில் என்ன பண்ணணும்? கவனத்தோடு ரோட்டை பார்த்து ஓட்டணும். ஆனால் அந்த பாடல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, கவனமாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கவனத்தை அந்த பாடல்களுக்குள்ளே கொண்டு சென்று விடும். அதனால் இந்த பாடலை கேட்பது தவிர்க்கப்பட வேண்டும். இரண்டாவது, அவருடைய மூளை நரம்புகள் செயல்பாடுகள் மிக அதீதமானதாக இருக்கும், வேகமாக வேலை செய்யும். அவங்களுக்கு அது அந்த ஒரு குஷி, சந்தோஷம் என்ன ஆயிரும் அவங்களுக்குள்ள ஏற்படும். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வண்டி ஓட்டுநரில் கவனம் இருக்காது, விபத்துக்கள் ஏற்படும். இன்னொரு அடுத்த விஷயம் என்னென்னா, இந்த பாடலை இப்படி கேட்டுக்கிட்டு டிரைவர் ஓட்டும்போது வண்டியில் இருக்கக்கூடிய பயணிகள் என்ன ஆவாங்க? பயந்து விடுவார்கள். பலருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடும். ஆகையினால் நண்பர்களே, இந்த குத்துப்பாட்டு, பீட் சாங்ஸு கேட்பது தவிர்க்கப்பட வேண்டும், முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். ஒன்று. அடுத்தது, இதே ஸ்லோவான சாங்ஸ் கேட்கலாம்ல சார், மெலோடியஸ் கேட்கலாம்ல அப்படின்னா, அது என்ன பண்ணும்? உங்களுடைய வண்டி கேட்டு உங்களை லோ டவுன் கொண்டு வந்து வண்டியினுடைய வேகத்தை குறைத்து விடும். அப்புறம் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்துரும். இதுவும் டேஞ்சர். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த குத்துப்பாட்டு கேட்குறீங்களா, பீட்டு, அதை கேட்கும் பொழுது உங்களை அறியாமலேயே ஆக்சிலேட்டரில் கால் போகும், வண்டி வேகமாக போக ஆரம்பிச்சிடும். அதனால் வண்டிக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு அவசரமான நிலை, ஒரு இக்கட்டான நிலை, யாராவது சரன்னு குறுக்க வராங்க அல்லது அணைச்சி வராங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது? கண்ட்ரோலாக அந்த வண்டியை செலுத்த முடியாது. ஆகையினால் பாட்டு கேட்குறது முக்கியமா அல்லது பயணம் செய்வது முக்கியமா, அதுவும் பாதுகாப்பாக பயணம் செய்வது முக்கியமா என்றால், பாதுகாப்பாக பயணம் செய்வதுதான் முக்கியம், பாட்டு கேட்பது முக்கியம் அல்ல. ஆகையினாலே நண்பர்களே, நீங்கள் டிரைவிங் செய்யாத பொழுது என்ன பண்ணுங்கள்? என்ன பாட்டு வேணாலும் போடுங்க, எப்படி வேண்டுமானாலும் குத்தாட்டம் போடுங்க, தவறில்லை என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.